பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலையில் உள்ள மாநகர காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மாநகர தலைவர் வெற்றி செல்வன் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வெற்றி செல்வன் தலைமையில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுவரை 1.55 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தினமும் 600 லாரிகள் மூலம் நெல் அரவைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. 353 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தகவல். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரேவதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோடை பருவத்தில் 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை 403 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் 1.55 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1.50 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 500 முதல் 600 லாரிகள் மூலம் நெல்மணிகள் அரவைக்காக அனுப்பப்பட்டு வருகிறது. நெல்லை கொள்முதல் செய்வதற்காக 33 லட்சம் சாக்குகள், 33,000 கிலோ சணல் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை 25,400 விவசாயிகளுக்கு நெல்லுக்கான தொகை 353 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை மாநில கல்லூரியிலிருந்து காணொலியின் மூலம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பரமக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து 80.67 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை பார்வையிட்டார்கள். இந்த மருத்துவமனையானது 210 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. நாள் ஒன்றுக்கு 800 வெளி நோயாளிகள், 191 உள்நோயாளிகள், ஒரு மாதத்திற்கு சராசரியாக 2231 பரிசோதனைகள், மாதத்திற்கு 255 பெரிய அறுவை சிகிச்சைகள், மாதத்திற்கு 1222 சிறிய அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வருகின்றன. அதனைத் தொடர்ந்து இன்று 400 படுக்கை வசதிகள் கொண்ட மாவட்ட தலைமை மருத்துவமனையை தமிழக முதல்வர் திருக்கரங்களால் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பரமக்குடி நகர்மன்ற தலைவர் சேது கருணாநிதி, பரமக்குடி நகராட்சி ஆணையாளர் திருமதி தாமரை, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் குருதிவேல் மாறன், பரமக்குடி தலைமை மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் முத்தரசன், இணை இயக்குனர் மருத்துவர் நடராஜன் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்து காவல்துறை மூலம் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தொடங்கியது. இதனை விருதாச்சலம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஊர்வலம் கடலூர் ரோட், பாலக்கரை ஜங்ஷன் ரோட், கடைவீதி பேருந்து நிலையம், NIC அலுவலகம் அருகே சென்றடைந்தது. ஊர்வலத்தில் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் பரமேஸ்வர பத்மநாபன், போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் சண்முகம், ராஜா, சங்கர், சுரேஷ்குமார், கருணாநிதி மற்றும் போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் மோட்டார் வாகன விற்பனை பிரிவு சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் மங்களூர் துணை மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 30க்கும் மேற்பட்டோர் பணி நிரந்தரம் செய்யக்கோரி அலுவலகம் முன்பு ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் செய்தனர். ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் சம வேலை, சம ஊதியம், ஒப்பந்த முறை ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் செய்தனர். புயல், வெயில், மழை என பாராமல் பணி செய்து வரும் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட அரசு தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஒப்பந்த ஊழியர்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சிறுபாக்கம், மங்களூர், தொழுதூர், தொட்டக்குடி உள்ளிட்ட பல்வேறு துணைமின் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த ஊழியர்கள் இந்த ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். எங்க வாழ்வாதாரமே, எங்க வாழ்க்கையே இந்த மின்சாரத்துறையில் ஒப்பந்த தொழிலாக பணியாற்றிய எங்க வாழ்க்கையே போயிடுச்சு. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மின்சாரத்துறை அமைச்சர்களையும் ஒப்பந்த தொழிலாளரை அடையாளம் கண்டு உடனடியாக எங்கள் அனைவர் வாழ்க்கையிலும் ஒளியேற்றுமாறு தங்களை இருகரம் கூப்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உலக மக்கள் தொகை தினம் ஆண்டுதோறும் ஜூலை 11ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியில் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். முன்னதாக பெண்கள் குறித்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முத்து வடிவேல் உறுதிமொழி ஏற்க வைத்து பேரணியை துவக்கி வைத்தார்.
மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக தருமபுரம் வரை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியபடி சென்றனர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் உதவி இயக்குனர், இணை இயக்குனர், கூடுதல் இயக்குனர் பதவி உயர்வு ஆணைகளை வெளியிட்டு நீதி வழங்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உணவு இடைவேளையின் போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிளைத் தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பத்ம பாலாஜி, மாவட்ட துணை செயலாளர் ரஜினி, கிளை செயலாளர் சந்தோஷ்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து உதவி இயக்குனர் நிலையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் தினம் தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேனி நாடார் சரஸ்வதி பள்ளியில் உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலா தலைமையில் கட்சி நிர்வாகிகள் ஊர்வலமாக வருகை தந்து காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காமராஜரின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்றும் தேனி மாவட்டத்தில் காமராஜருக்கு திருவுருவ சிலை அமைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழ்வேந்தர் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பில் தேனி மாவட்டம் தேனி இந்து நாடார் உறவுமுறை நாடார் சரஸ்வதி பள்ளியில் ஐயாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளோம். தொடர்ச்சியாக 124வது பிறந்தநாளை முன்னிட்டு ஐயா கல்வி தந்தை காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை அரசு விழாவாக ஆக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடமும் மற்றும் தமிழக அரசிடம் எண்ணற்ற கோரிக்கையை வைத்துள்ளோம். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. மட்டன் குழம்பில் மட்டன் இல்லாததை சுட்டிக்காட்டி அதிரடி. கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகாவில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கோவிந்தபுரத்தில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நெல் விதை, நுண்ணோட்டம் மற்றும் உயிர் உரங்களை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியையும் ஆய்வு செய்தார். அடுத்ததாக சமூக நீதி மாணவியர் விடுதிக்கு சென்ற ஆட்சியர் மதிய உணவை சோதனை செய்தார். இது என்ன குழம்பு என கேட்டபோது மட்டன் குழம்பு என்று கூறப்பட்டது. ஆனால் குழம்பில் மட்டன் துண்டுகள் இல்லாமல் வெறும் கத்திரிக்காய் மற்றும் உருளைக்கிழங்கு மட்டுமே இருந்ததை பார்த்து அதிகாரிகளை கடுமையாக கண்டித்தார். இது கத்திரிக்காய் குழம்பு என சுட்டிக்காட்டினார். அத்துடன் விடுதி கழிப்பறையில் மணல் குவிந்து கிடந்ததையும் கண்டித்து உடனடியாக சுத்தம் செய்ய உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஆடுதுறை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மதிய உணவை சாப்பிட்டு பார்த்து மாணவிகளிடம் குறைகளை குறித்தும் கேட்டறிந்தார். கல்யாணபுரம், வேப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆய்வு தொடரும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது கோட்டாட்சியர் திருமலை, வட்டாட்சியர் சாந்தமீனா உடன் இருந்தனர். ராமேஸ்வரம் கோவில் இடங்களில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடு கடைகள் அகற்றம். கடையை அகற்ற விடாமல் தர்ணா செய்த நபர். ராமநாதபுரம் ஜூலை 15. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடு மற்றும் நீண்ட நாட்களாக வாடகை கொடுக்காத கடைகள் நீதிமன்ற ஆணையின்படி சீல் வைத்து JCB இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டது. கடையை சீல் வைத்து உடைக்க விடாமல் கடையின் முன் அமர்ந்து ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற திருக்கோயிலில் ஒன்றான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் ராமேஸ்வரம் சுற்று வட்டார பகுதிகளில் பல ஏக்கரில் இடங்கள் உள்ளன. மேலும் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கடை இலங்கையிலும் உள்ளது. ராமேஸ்வரம் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றுவதற்காக நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்று திருக்கோயில் இணை ஆணையர் செல்லதுரை தலைமையில் வீடு ஒன்று இடிக்கப்பட்டது. மேலும் மேற்கு ரத வீதியில் அமைந்துள்ள கோயிலுக்கு சொந்தமான கடைகளில் 4 கடைகள் நீண்ட நாட்களாக வாடகை கட்டாமல் நிலுவையில் இருந்த நிலையில் நீதிமன்றத்தின் ஆணையின்படி அந்த 4 கடைகளுக்கும் சீல் வைத்து உடைக்கப்பட்டது. மேலும் இந்திரநகர் பகுதியில் 17 வீடுகள் திருக்கோயில் இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதால் அவர்களையும் ஏற்கனவே நீதிமன்ற ஆணையின்படி காலி செய்ய உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர்கள் காலி செய்யாததால் JCB உதவியுடன் கடைகள் அகற்றுவதற்கான பணிகளை கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டனர்.
மேற்கு ரத வீதியில் திருக்கோயிலுக்கு சொந்தமான கடை ஒன்றை இணை ஆணையர் தலைமையிலான ஊழியர்கள் சீல் வைத்து உடைக்க முயன்ற போது அந்த கடையை நடத்தி வரும் ராஜா என்பவர் கடை வாசலில் அமர்ந்து கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது கடையை இடிக்கக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தர்ணா செய்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடைக்கான வழக்கு குறித்து விசாரித்துவிட்டு கடையை அகற்றுவது குறித்து தகவல் தெரிவிப்பதாக கூறிவிட்டு திருக்கோயில் பணியாளர்கள் சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் பள்ளி கல்வி விரிவாக்குவதற்கும் மத்திய உணவு திட்ட வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றினார். அவரது பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து ஆண்டுதோறும் கொண்டாடுகிறது. அதன் ஒரு பகுதியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆணைக்கிணங்க ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, சுற்றுச்சூழல் அமைச்சர் டாக்டர் ராஜீவ், மாவட்ட மருத்துவரணி டாக்டர் பாபு லத்தீப் அறிவுறுத்தலின்படி விஸ்வநாதன் பிரபாகர் அவர்களின் ஏற்பாட்டில் ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டுள்ள காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மண்டபத்தை சேர்ந்த நிர்வாகி விக்னேஸ்வரர் தலைமையில் தினேஷ்குமார், கேவிஸ்டன், லூர்து ருபீன், சார்ஜ், செபிலோன், லோபஸ், முத்துவழி விட்டான், வருண்குமார், மாரிமுத்து, அஜித் குமார், ராம் பாபு, ராபின், கார்த்திக் மற்றும் நிர்வாகிகள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்பு இனிப்புகள் வழங்கினர். மேலும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பிரான்ஸ் தேசிய தின விழாவையொட்டி தூதரகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வண்ணமயமான வான வேடிக்கை நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் கடற்கரையில் குவிந்து கண்டு களித்தனர். கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை நினைவு கூறும் வகையில் இன்று காலை புதுச்சேரி கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் 1ஆம் மற்றும் 2ஆம் உலகப் போரின் போது உயிரிழந்த பிரான்ஸ் நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பிரெஞ்சு தூதரக வாயில் மற்றும் கடற்கரை சாலையில் வண்ணமயமான வானவேடிக்கை நடைபெற்றது. 20 நிமிடம் வரை நடைபெற்ற இந்த வானவேடிக்கை நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் வசிக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வானவேடிக்கையை ரசித்தனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் கொண்டாடினார்கள். திருவண்ணாமலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு திருவண்ணாமலை தமிழக வெற்றிக் கழகம் தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். இந்நிகழ்வில் திருவண்ணாமலை தமிழக வெற்றிக் கழகம், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற நிலைக்குழுவின் உயர்மட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஆரோவில் வருகை. நாடாளுமன்ற நிலைக்குழுவின் உயர்மட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகருக்கு வந்து ஆய்வு செய்தது. நாடாளுமன்ற நிலைக்குழுவின் உயர்மட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் ஒருநாள் பயணமாக விழுப்புரம் மாவட்ட ஆரோவிலுக்கு வந்தனர். இந்த சர்வதேச நகரத்தின் ஆன்மீக, உடல் மற்றும் அறிவுசார் பரிமாணங்களை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களது பயணம் அமைந்தது. இக்குழுவினர் மாத்ரி மந்திர், உள்ளூர் களரி பயிற்று மையம் மற்றும் லா ஸ்கூல் ஆகியவற்றை பார்வையிட்டனர். நாடாளுமன்ற குழுவில் முகுல் வாஸ்னிக், பிரிஜி மோகன் அகர்வால், சுமதி ரவீந்திரன், கான்ஸ்டன்டியன், சிகந்தகுமார், ஸ்வாதி மாலிவால், ஜிதேந்திர தோஹாரே, தர்ஷன் சிங் சௌத்ரி, பீம் சிங் உள்பட பலரும் இடம்பெற்றிருந்தனர். இன்று வாலாஜாபாத் ரவுண்டானா அருகில் கல்வி கடவுள் பெருந்தலைவர் திரு கு காமராஜர் அவர்கள் 124வது பிறந்தநாள் விழா நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு வ. ஏ. சுரேஷ் அவர்கள் தலைமையில் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் திரு வி. கணேசன், திரு சிவகுமார், வட்டார தலைவர் அவர்கள் முன்னிலையில் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அனைவருக்கும் இனிப்புகளும் இறுதியாக வழங்கப்பட்டது.